2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, நல்ல கவனமா கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். பாருங்க எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷ ஒளி. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? ஒரு முறை கூட எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? தயவாக. ஆமா, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. பாருங்க, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு, வேலை செய்யாதபடிக்கு, பாருங்க வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிறான். கைகளை உயர்த்துறல சொல்லுங்க பார்க்கலாம். இப்பிரபஞ்சத்தின் தேவன், வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? வேதம் சொல்லுகிற இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார் தெரியுமா? தேவ பிள்ளையே, பிசாசை குறிக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? நல்ல கவனமா கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க கவனமா கேட்டாதான் இந்த வார்த்தைகளை பேசும்போது என்ன காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன காரியங்களை கர்த்தர் என்னோடு பேச வருகிறார் என்று கவனமாய் நீங்கள் கேட்கும் போதுதான் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு இந்த பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிறவன்? தேவ பிள்ளைய பிசாசு. இந்த பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த பிசாசுனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற, இந்த சுவிசேஷத்தை அறிகிற ஜனங்களுக்குள்ள அந்த சுவிசேஷம் அறியக்கூடாது, அந்த சுவிசேஷம் வேலை செய்யக்கூடாது என்று சில காரியங்களை அவன் நம்மோடு போராடுகிறவனா இருக்கிறான். வராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய நோக்கமே இந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்திடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? அவன் நோக்கமே சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்துவிடக்கூடாது, சத்தியத்தை ஜனங்கள் அறிந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளை, ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டால், ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவன் விடுதலையாகி விடுவான். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. ஒரு மனுஷன், தேவ பிள்ளையே, ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை அறிந்தால், ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்தால், வேதம் சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால், இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்தால் விடுதலையாகி விடுவீர்கள், நீங்கள் சுகமாகி விடுவீர்கள், நீங்கள் இயேசுவினிடத்தில் சேர்ந்து விடுவீர்கள், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். உங்களை கொண்டு எழுப்புதல் வந்துவிடும், உங்களை கொண்டு ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பாருங்க, அவன் அநேகவருடைய கண்ணை இன்னைக்கும் குருடாய் வைத்திருக்கிறான், அநேகவருடைய கண்களை குருடாய் வைத்திருக்கிறான். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், அநேக இந்த பகுதியில் சுவிசேஷ ஒளி இருக்கிறது, இந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளையே, இந்த பகுதியில் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிசாசு அநேகவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பிசாசு உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசு இந்த ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ராமன் சொல்லுங்களே, ஏன் அவங்க விடுதலையாக கூடாது? அவர்கள் இயேசுவின் அண்டையில வந்துடக்கூடாது, சபையில சேர்த்துக் கொள்ளப்படக்கூடாது என்பதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் விடுவாரா? எத்தனை பேருக்கு புரிகிறது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விடுவாரா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் விடுவாரா? சத்தம் வரலையா? உங்க சத்தம் வரணும். கர்த்தர் விடுவாரா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன்
ஜீவனுள்ளவர். கைகளை உயர்த்த ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை எல்லா ஜனங்களும் ஒரு நாள் காண்பார்கள். தேவ பிள்ளையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க கண்களை பிசாசு குருட்டாக்கி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு ஆமென் உங்கள் கண்களை திறப்பார். எப்படி தெரியுமா? இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவே அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்பயா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்? தேவ பிள்ளையே, எப்ப ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் தெரியுமா? இந்த இயேசுவை ஜீவனுள்ளவர் என்பதை நாம் இந்த தேசத்துக்கு நிரூபிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த கூடுகையில வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன், இவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், இவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், இவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார், இவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், பிசாசுடைய வல்லமைகளை அழிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் இவர் இந்த உலகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னமும் குருடாய் இருக்க விரும்புகிறீர்களா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், இன்னமும் குருடாய் இருக்க விரும்புகிறீர்களா? இல்லைன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் குருடா இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்ன பலவீனத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களோ, என்ன வியாதியோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. தேவன் அறிந்திருக்கிறார். என்ன ஆமென் வியாகுலத்தோடு, என்ன வருத்தத்தோடு, எந்த விதமான சூழ்நிலை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் என்ன நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன சூழ்நிலையில நீங்க வந்திருக்கீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார், உங்கள் கண்களை திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஒருவர் வாசிங்க சத்தமாய். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க தேவ பிள்ளை, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பின்பாகத்தை நம்ம பார்க்கும்போது, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். கைகளை அசைத்து ஹல்லேலூயா, நல்லா அசைத்து ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார்? பாருங்க வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. தேவ பிள்ளையே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் நான் பார்க்க முடியும், அநேக குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன், அநேக பிசாசுடைய கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில், உங்க தொழிலில், உங்க வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல எந்த விதத்தில் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? அநேக குடும்பங்களில் பிசாசு கிரியை செய்கிறார். அநேக குடும்பங்களுக்கு பிசாசு இன்னைக்கு புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஜனங்களுடைய கண்கள் குருடாய் இருக்கிறபடினாலே, கண்கள் திறக்காமல் இருக்கிறபடினாலே. பாருங்க தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார், மனக்கண்களை திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக குடும்பங்களுக்குள்ள பிசாசு, மந்திரவாதம், பில்லி சூனிய, ஏவல், இப்படி பல விதங்களில் மனுஷனுக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்கிற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் பாருங்க, அநேக ஜனங்கள் தாங்களாகவே சிக்கொண்டு அநேக பேர் பிசாசுனுடைய பிடியில இன்னைக்கு அநேக பேர் அகப்பட்டு அநேக பேருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென். உங்களுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டு வருகிறார். எனக்கு கருமையான தாய்மாரே, எனக்கு கருமையான தகப்பன்மாரே, எனக்கு கருமையான சகோதரா, எனக்கு கருமையான சகோதரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்கிறானா? உங்க தொழிலில் பிசாசு கிரியை செய்கிறானா? உங்க வேலையில பிசாசு கிரியை செய்கிறானா? உன் குடும்பத்துக்குள்ள பிசாசு கிரியை செய்கிறானா? உன் வேலை ஸ்தலத்துல பிசாசு கிரியை செய்கிறானா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்கிறானா? இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அவன் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து போடும்படி கை வெளிப்பட்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்து. முழு பலத்தோட கைகளை தட்டி நீ கர்த்தரை துதிக்கும் போது இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உனக்காக எழுந்தருள் இருக்கிறார். உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய், உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பொல்லாத அந்த சத்துரு அழியும்படிக்காய், அந்த பில்லி சூனியம், அந்த மந்திரவாதம், அந்த ஏவல் ஒன்றுமே இல்லாமலாகும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறார். Receive it in the mighty name of Jesus. தேவ பிள்ளையே, நல்ல ஆர்ப்பரித்து கைகளை தட்டி கர்த்தரை துதி. ஹalleluya. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வேகமாய் ஒருவர் எடுத்து வாசிக்கும்படியா விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹலோ, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு தேவ சன்னிதானத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மன கண்களையும் என் கர்த்தர் திறப்பாராக. ஆமென். ஹalleluya. குருட்டாட்டமாய் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், போதும். ஆமென். குருட்டாட்டமாய் கண் திறக்கப்படாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை போதும். இந்த யாக்கோபுரம் பட்டணத்தில் போதும், இந்த பகுதியில் போதும். எனக்கு கண் திறக்கப்பட்டவர்களாய் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போக போறீங்க. இயேசு இப்படிப்பட்டவரா, இயேசு ஜீவனுள்ளவரா என்கிற ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். புதிய அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்றைக்கு இந்த நாளில் இந்த இடத்துல நீங்க புறப்பட்டு போகும்போது ஒரு புதிய அனுபவத்தோடு கூட தான் நீங்க போறீங்க. புதிய அனுபவத்தோடு கூட தான் நீங்க போக போறீங்க. இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சங்கீதம் 18:28 நம்ம வாசித்தோமே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பாருங்க தேவ பிள்ளையே, அநேக குடும்பங்கள்ல பாருங்க, அநேக பேர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார்கள். பிரதர், என்ன சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறதை உணர முடிகிறது. என் வீட்டை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறதை நான் உணர முடிகிறது. எங்க போனாலும் என்ன யாரோ ஒருவர் பின் தொடர்ந்து வருகிறது போல இருக்கு. எங்கேயோ நான் ஒரு இடத்தை பார்க்கும்போது திடீரென்று ஒரு இருளை பார்த்தது போல இருக்கு. கீழே விழுந்து விடுவனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ள உண்டாகுது. அநேக குடும்பத்துல பாருங்க, இந்த பிசிக்கல் ப்ராப்ளம் அல்ல, அநேக குடும்பத்துல ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமோ, அநேக குடும்பங்களில் பாருங்க தேவ பிள்ளையே, அநேக தேவ பிள்ளைகள் கூட இந்த இருள் என்கிற காரியத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிசாசு விரிக்கிற இந்த இருளின் வலையில அநேக பேர் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன சுகமளிக்கும் விடுதலையின் ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்ன இருள் உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது சகோதரா, என்ன இருள் உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது சகோதரி. தேவ பிள்ளையே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இருள் சூழ்ந்திருக்கிறது. எப்படிப்பட்ட இருளை பிசாசு உங்களுக்கு மேல விதைத்திருந்தாலும் விரித்திருந்தாலும் எல்லா இருளையும் உன் விளக்கை ஏற்றுகிற தேவனாகிய
தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருளுக்கு பதிலாக உன் கண்கள் வெளிச்சத்தை காணும். வேதம் சொல்லுகிறது, இருளிலே நடக்கிற அநேக பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்கள் நானும் இருளில் பிறந்தவர்கள் அல்ல, இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். இனி நீ நடக்கும் போது வெளிச்சத்தில் நடப்பா. இனி நீ இருக்கிற இடம் வெளிச்சத்தின் இடமா இருக்கும். இன்றைக்கு today is the last day of your darkness. எல்லா darkness-உம் வாழ்க்கையில மாறி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போகிறார். நல்ல முழுமனத்தோட கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவ பிள்ளையே, வெட்கப்படாத. இது நம்ம நடத்துகிற, இது கர்த்தர் நடத்துகிற கூட்டம். வெட்கப்படாத. இங்க கர்த்தர் இருக்கிறார். தேவ ராஜ்யம் இருக்கிறது. பரலோக தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தூதர்கள் இருக்கிறார்கள். வெட்கப்படாம ஆராதி, வெட்கப்படாம துதி. உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன் இருள் மாறணும். இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறணும். எல்லா இருள்களும் in the night name of Jesus இப்பொழுது எல்லா இருளின் வல்லமைகளும் cut out, cut out. சொல்லுங்க சத்தமா, cut out. எல்லா darkness, எல்லா darkness cut out. Hallelujah. ஏன் தெரியுமா தேவ பிள்ளையே, உனக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நானும் இருளின் பிள்ளைகள் அல்ல. ஹalleluya, ஹalleluya. இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளில் நடக்கிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்களும் நானும் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். ஹalleluya. உங்களை கொண்டு கர்த்தர், ஆமென், கர்த்தர் சொன்னபடி அநேக பேருக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் ஒளியாக வைப்பார். புரியல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன சுத்தி இருள் தான் இருக்கிறதோ, என்ன சுத்தி இருள் தான் இருக்கிறதோ, இருளிலேயே வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ, இருளிலேயே என் குடும்பம் முடிந்து போயிடுமோ. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை இருளிலே மூழ்கி போவது இல்லை. ஏனென்றால் உதிக்கிற ஒளியின் இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. வெளிச்சத்தின் இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆமென். அவன் குருட்டாக்கட்டுங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குருட்டாக்குகிற இடத்துல கர்த்தர் ஒளியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபுரம் பட்டணத்தின் முழுவதுமாய், இந்த யாக்கோபுரம் பட்டணத்துல அநேகருடைய கண்களை பிசாசு இப்பவும் குருடாக்கி வைத்திருக்கலாம். அத்தனை குருடர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, அத்தனை குருடர்களுக்கும், ஆமென், அத்தனை இருளில இருக்கிற ஜனங்களுக்கும் வெளிச்சமாக கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே உன்னை வைத்திருக்கிறார். இது உண்மை, இது உண்மை, இது சத்தியம். உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இனி இருள் உன்னை ஆளுகை செய்வது இல்லை. இனி எந்த சத்துருவின் முன் மனக்கண்களை குருட்டாக்குவது இல்லை. திறக்கிறார், திறக்கிறார், திறக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன். திறக்கப்படுவதாக. எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். கர்த்தர் நல்லவர். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25, கடைசி பகுதி. ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையை பாருங்க. யாத்ராகமம் 23-25வது வசனத்தின் கடைசி பாகத்தை நாம் பார்க்கும்போது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே. ஹalleluya, ஆமென், ஹalleluya. இன்னைக்கு நான் சேலஞ்சிங்கா சொல்றேன் தேவ பிள்ளை, இந்த இடத்துல சேலஞ்சிங்கா சொல்றேன். ஹalleluya, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். தேவன் தருகிற பலத்துல, அவர் கிருபையில சொல்றேன், சேலஞ்சிங்கா சொல்றேன், ஓ வியாதியை இன்னைக்கு தேவன் உன்னை விட்டு விலக்குவார். நம்பிக்கையே இல்லாதவர்களை போல இருக்கிறீங்க. ஹலோ, சத்தமா அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனையோ அற்புதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோங்க. கர்த்தர் இன்னைக்கு தம் பிள்ளைகளை கொண்டு, கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவர்களை நடக்கும் அடையாளங்கள் யாவன, வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பாங்க, அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். ஹல்லேலூயா. இல்ல, இந்த வியாதி தான் உனக்கு நிரந்தரம். இந்த வியாதியிலே நீங்க செத்து போயிருவீங்க. டாக்டர் கொடுத்திருப்பாங்க பாருங்க ஒரு ரிப்போர்ட், என்ன 25 நாட்கள் தான், என்ன 1 வருஷம் தான், என்ன 2 வருஷம் தான், இல்லனா ஏதோ ஒரு கண்டிஷன், பல காரியங்களை கொடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே பாருங்க, என்ன கண்டிஷன், என்ன நாள நமக்கு டாக்டர்கள் குறித்திருந்தாலும், ஹல்லேலூயா, பாருங்க தேவப்பிள்ளையே, மாத்திரையும் மருந்தும் ரிப்போர்ட்டும் கொடுக்கிறது டாக்டர்களுடைய கடமை. ஆனா நம்மை சுகப்படுத்துவது கர்த்தருடைய கிருபை. கைதட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுகப்படுத்துவது கர்த்தர் கிருபையா? உனக்கு சுகம் தருவது கர்த்தர் தான். உனக்கு சுகத்தை தருவது கர்த்தர் தான். டாக்டர்கள் உனக்கு சுகம் தர முடியாது. டாக்டர்கள் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்க முடியாது. உன் வியாதி உன் கூட தான் இருக்கும். இதுக்கு வேணும்னா இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, உன் வியாதி உன் கூட தான் இருக்கும். இதுக்கு வேணும்னா இவ்வளவு நாட்களை குறித்து நான் வைக்கிறேன், ஏதோ செயற்கை ஆக்சிஜன் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் உங்களை உயிரோட வச்சிருப்பாங்கம்மா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, வியாதியை கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கைதான் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. என்ன வியாதி உன் சரீரத்தில் இருக்கு? வயிற்று வலியா? வயிற்று வலியா? எந்த இடத்துல உனக்கு வலி? எந்த இடத்துல உனக்கு வேதனை? எந்த இடத்துல உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம்? எந்த இடத்துல உனக்கு தலைவலி? எந்த இடத்துல டாக்டர்கள் இந்த நாட்களிலே இல்லாத ஒரு வியாதி கேன்சர், இந்த நாட்களில் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, இதுதான் என் வாழ்க்கையோ, இதிலே தான் நான் கடந்து போவேனோ என்கிற ஒரு எண்ணங்களை பிசாசு உன் இருதயத்தில் கொண்டு வைத்து உன் மனதை குருடாக்கி கொண்டிருக்கிறானா? குருடாக்கி கொண்டிருக்கிறானா? குருடாக்கி கொண்டிருக்கிறானா? நோ, நெவர். என்னால் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக என் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய தரிசனம், அவருடைய திட்டங்களின் வாழ்க்கையில நிறைவேறுகிறது வரைக்கும் எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசாலையும் என் ஜீவனை எடுக்க முடியாது. என் ஜீவனை எடுக்க முடியாது. என் சரீரத்தை ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். வியாதியே இருந்தாலும் அந்த வியாதியின் மத்தியில் எனக்கு ஜீவனை கொடுத்து, உபத்திரவமே இருந்தாலும் அந்த உபத்திரத்திலையும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளத்தக்கதாக என் கர்த்தர் என்னை நடத்துவார். வியாதி எனக்கு ஒரு பொருட்டல்ல, நோய் எனக்கு ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் என்னை நடத்துவார். என் வியாதியை என்னை விட்டு முற்றிலுமாய் விலக்குவார். ராமன் சொல்லுங்க, வியாதி இருக்குமா? சொல்லுங்க, வியாதி இருக்குமா? இருக்காது. சத்தமா சொல்லுங்க, இருக்காது. டாக்டர்கள் பாருங்க, புரிய வைக்கணும்னு சொல்லி திரும்பவும் சொல்றேன், நாட்களை குறிப்பார்கள். ஆனா கர்த்தரோ ஹல்லேலூயா நோயை உன்னை விட்டு விலக்குவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு நேரம் போய் கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? எத்தனை பேருக்கு கர்த்தர் ஆமென் நான் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும்போது என் ஆவியிலே நான் உணர்கிறேன், என் ஆவியிலே உணர்கிறேன், தேவனுடைய வல்லமை புறப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அநேக பேருக்குள்ள இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை ஆமென் இந்த வார்த்தையானது கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதை நான் உணர முடிகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தையை லிட்டரலா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன வார்த்தை. ஏசா 54:8 சத்தமாய் வாசிங்க. ஹல்லேலூயா.
போதும் போதுமா பாருங்க, கைகளை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. என்ன ஒரு 10 நிமிடம் தான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 10 நிமிடத்துல ஆமென் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த வார்த்தையை தேவ பிள்ளையை இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து லிட்ரலா ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் சொன்னார், தேவ பிள்ளையை பாருங்க, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கைகளை தட்டி அப்ப நாமத்தை ஒருக்கா மகிமைப்படுத்துருங்க. ஜீசஸ் நேம். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவ பிள்ளையை உங்களை பார்த்து நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஹalleluya. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக மனிதர்கள் பாருங்க, அநேக மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் பாருங்க, ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஏதாகிலும் ஒரு வியாதி ஏற்பட்டாலோ, இல்லை என்றால் ஒரு வறுமை ஏற்பட்டாலோ, இல்லை என்றால் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருந்தாலோ, ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் அகப்பட்டிருந்தாலோ, தேவ பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. என்ன கவனிங்க பாருங்க, யாராவது ஒருவர் இங்க இருக்கிற யாராவது ஒருவர் உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாக்கி, நல்ல கவனமா கேளுங்க, உங்களை விசாரிக்க நிறைய பேர் வருவாங்க. ராமன் சொல்லுங்க. இப்படி சொல்ல விரும்புறேன், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாலோ, ஒரு மனுஷன் வியாதியில் இருந்தாலோ, இல்லை என்றால் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலோ பாருங்க, அநேக மனிதர்கள் விசாரிக்க வருவார்கள். அநேக மனிதர்கள் விசாரிக்க வருவார்கள், பரிதாபப்படுவார்கள். பாருங்க தேவ பிள்ளையே, நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அநேகருடைய வாழ்க்கையில அவன் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் நிச்சயமா இருக்கு. என் வாழ்க்கையில இந்த அனுபவம் இருந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது தேவ பிள்ளைய மனிதர்கள் நம்மை விசாரிக்க வருவார்கள், நம்மை பார்த்து பரிதாபப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க வியாதியில இருக்கும் போது அநேக பேர் உங்களை விசாரிக்க வருவாங்க. ஹalleluya. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள் பொருளாதாரத்துல பின்தங்கி வேலை இல்லாம இருக்கும் போது உங்களை அநேக பேர் விசாரிக்க வருவாங்க. கருமையான தேவ ஜனமே, அது மாத்திரம் அல்ல, உங்களை பார்த்து பரிதாபப்படுவதற்கு அநேக பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. பாவம், இந்த அக்காளுக்கா இப்படி கேன்சர், இந்த அண்ணனுக்கா இப்படி வியாதி, இவங்களுக்கா வேலை இல்லாம, இவங்களுக்கா இப்படி பாருங்க, நிறைய பேர் வந்து பரிதாபப்படுவாங்க. இப்படின்னு மட்டும் அல்லாம நிறைய விசாரிப்பதற்கு நிறைய பேர் வருவாங்க. தேவ பிள்ளையே, மனிதன் உங்களை விசாரிப்பான், மனிதன் உங்களை கண்டு பரிதவிப்பான், ஆனா உங்களுக்காக இரக்கம் பாராட்ட மாட்டான், உங்களுக்காக இறங்க மாட்டான். தேவ பிள்ளையே, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு நன்மை செய்யணும்னு அவனுக்கு வாஞ்சை இருக்கும். அதனால மனுஷனை நான் குறை சொல்லல, உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்களுக்கு உதவி செய்யணும்னு எல்லாருக்கும் என்ன இருக்கும். ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்துடும். எங்க இவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய போய் நம்மளை யாராவது கேள்வி கேட்டுருவாங்களோ. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சில நாளைக்கு முன்பதாக நானும் என்னுடைய மனைவியும் ரோட்ல போய் கொண்டு இருக்கும் போது பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு வயதான ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கிறாரு. அவர் பாவம் மூச்சு பேச்சு இல்லாத போது படுத்து கிடக்கிறாரு. நான் ஓடி போய் தூக்க போறேன். பக்கத்துல என் ஊர்ல ஒரு அண்ணன் சொல்றாங்க, என்ன பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹேய் தூக்கிறாத, தொட்டுறாத. என்ன சொல்றாங்க? தூக்கிறாத, தொட்டுறாத, கால மோசம்பா, யாரெல்லாமோ என்னெல்லாமோ கேள்வி கேட்பானுங்க, நீ தான் கோர்ட்டு கேஸ்ன்னு ஓடணும். ஹலோ, ஆனாலும் விடல, நாங்க உதவி செஞ்சுட்டோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்துல பாருங்க, ஆமா, நீங்க குற்றுயிராய் கிடக்கும் போது, உதவியற்ற நிலைமையில இருக்கும் போது மனுஷன் உங்களை கண்டு பரிதவிப்பான், விசாரிப்பான், உங்களுக்காக இறங்க மாட்டான். ராமன் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக இறங்குவேன் மகளே, நான் உனக்காக இறங்குவேன் மகனே. உன்னை விசாரிக்கிறாங்க, உங்க மேல பரிதாபப்படுறாங்க, உண்மைதானே?
உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள் பிரச்சனை இருக்கும்போது எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாருமே இங்க நிற்க முடியாது, யாருமே இங்க இருக்க முடியாது. உண்மைதானக்கா? உண்மைதானக்கா? உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை விசாரிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, உன்னை பார்த்து பரிதவிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா உனக்காக இறங்குவதற்கு யார் இல்லைன்னு கவலைப்படாத, உனக்காக இறங்குவதற்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. என் அப்பன் ஜீவனுள்ளவர், இயேசு ஜீவனுள்ளவர். இந்த ஜீவனுள்ள தேவன் உனக்காக நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன், உன்னை விட்டு விலகாத கிருபையுடன், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாதே. Never. Hallelujah. விலகாத கிருபை. ஆமென். விலகாத கிருபையுடன் கர்த்தர் உனக்கு இறங்குவார். நித்திய கிருபைனா என்ன கிருபை? சத்தமா சொல்லுங்க. நித்திய கிருபைனா என்ன கிருபை? விலகாத கிருபை. கைகளை உயர்த்தாமன் சொல்லுங்க. கிருபை விட்டு விலகாதுப்பா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உனக்காக இறங்குவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு சம்பவம் இருக்கிறது, நமக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறபடினாலே வேகமா நான் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய பார்க்கும்போது, லூக்கா 7ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய நீங்க பார்க்கும்போது, கடைசியா நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, நாயின் என்னும் ஒரு ஊர் இருந்ததா. என்ன ஊர் இருந்துச்சு? நாயின் என்கிற ஒரு ஊர் இருந்துச்சா. அந்த ஊரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவர் வாசல் அருகே வந்து நின்றபோது அங்கே ஒரு வாலிபன் எப்படிப்பட்டவனாய் மரித்து போனவனாய் அந்த வாலிபனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை தூக்கி சில பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த காட்சியை ஆண்டவர் பார்க்கிறார். பாதையில கிடக்கிற அந்த வாலிபனை பார்க்கிறார். அந்த வாலிபன் அருகில இருந்து அவனுடைய தாயையும் பார்க்கிறார். ராமன் சொல்லுங்க. அந்த வாலிபனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று இருக்கிற அந்த பாடையில கிடக்கிற அந்த வாலிபனையும் பார்க்கிறாரு. அந்த வாலிபன் பக்கத்தில் இருக்கிற அவன் தாயையும் பார்க்கிறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, எல்லாரும் அந்த பாடையை சுமந்து கொண்டு போனாங்க. அந்த தாயோடு கூட அநேக பேர் இருந்தாங்க. ஆனா பாருங்க, எல்லாரும் பார்க்கிற விதமாய் கர்த்தர் அந்த தாயை பார்க்கல. எப்படி தெரியுமா அந்த தாயை கர்த்தர் பார்த்தார்? ஐயோ, கைம்பொண்ணா இருக்கிறார்களே, அப்படின்னா கணவனை இழந்து போய் இருக்கிறாளே, இவனை வாலிபனா இருக்கிறானே, இனி இந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல், இனி இந்த குடும்பத்தை யார் உயர்த்தக்கூடும், இனி இந்த குடும்பத்தை யார் தூக்கி நிறுத்தக்கூடும் என்று சொல்லி கர்த்தர் அந்த பெண்ணை நினைத்தருளினார். கர்த்தர் அந்த தாயை நினைத்தருளினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த வாலிபனை தூக்கி சுமப்பதற்கு அநேக பேர் இருந்தார்கள். அந்த தாயை ஆறுதல் படுத்துவதற்கு, விசாரிப்பதற்கு, பரிதாபப்படுத்துவதற்கு அநேக பேர் கூட இருந்தாங்க. ஒருவனாலையும் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்ப முடியவில்லை. ஒருவனாலே அந்த குடும்பத்திற்கு இறங்க முடியவில்லை. அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் கர்த்தர் நினைத்த காரியத்தை பாருங்க. அந்த தாய்க்காக கர்த்தர் இறங்கினார். நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? மரித்து போய் சடலத்தில் இருந்த, மரித்து போய் சடலத்தில் இருந்த, மரித்து போய் அந்த பாடையில இருந்த அந்த வாலிபன் அருகில வந்து அந்த வாலிபனை தொட்டு, வாலிபனே கம் அவுட், எழுந்திரு என்று சொன்னபோது அந்த வாலிபன் எழும்பி நின்று, வாலிபன் எழும்பி நின்று பேச தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பேச தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே, அநேக மனிதர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களால் செய்யக்கூடாமல் போகும். காரணம், யாரோ ஒருவர் கேள்வி கேட்பாங்க, ஏதோ ஒரு சம்பவம் ஆயிரம் என்று சொல்லி பயப்படுவாங்க. அன்றைக்கு யூதர்களுடைய முறைமையின்படி அந்த பாடையை தொட்டா, மரித்து போன சரளத்தை தொட்டா, அது ஒரு தீட்டா இருந்தது. ஆனா பாருங்க, கர்த்தர் எதையும் நினைக்கவில்லை, அது தீட்டு என்று நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த வாலிபனை தொட்டு அந்த தாய்க்காக இறங்கினார். அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினார். கைகளை தட்டி தேவ நாமத்தை நீங்க உயர்த்துங்க. இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற அநேக குடும்பங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன சுகமளிக்கும் விடுதலையின் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற அநேக சகோதர
சகோதரர்களோடு கர்த்தர் பேசுகிறார், அநேக சகோதரிகளோடு கர்த்தர் பேசுகிறார், அநேக தாய்மார்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஓ எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக இறங்க யாரும் இல்லை என்று கவலைப்படாத, உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு இருக்கிறார். உனக்காக இறங்குவதற்கு, உன்னை தூக்கி விடுவதற்கு, உன்னை உயிரடைய பண்ணுவதற்கு, உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, உன்னை விசாரிப்பதற்கு, உனக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு இயேசு இருக்கிறார். தலைக்கு மேல கைகளை தட்டி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya. இயேசு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எதை குறித்தும் கவலை இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறித்தும் கவலை இல்லை, இயேசு இருக்கிறார். ஹalleluya. மனுஷன் வரட்டும், பரிதாபப்படட்டும், விசாரிக்கட்டும். யோபுவுக்கு நடக்காததா, அன்னாளுக்கு நடக்காததா? தேவ பிள்ளையை பாருங்க, இறங்குவார் தேவன். ராமன் சொல்லுங்க,